அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா மீனவர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அறிவுரை கொடுத்திருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனவனு கூட ஒரு குடும்பத்திற்கு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி வழங்கும் போது தன்னுடைய பொழப்புக்காக கடல்ல இறங்கி மீன் பிடிக்கிறவன் இறந்து போயிட்டா எதனால ஒரு 10 பைசா கூட தரமாட்டாங்க அப்படின்னு சீமான் காலங்காலமாக கேள்வி எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதனால் அரசாங்கம் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். தன்னுடைய போதைக்காக கள்ளசாராயத்தை குடிச்சு இறந்து போனவங்களுக்கு நிதி உதவி வழங்கும் போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பசியை போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் கடலுக்கு இறங்கி மீன் பிடிக்க போகும்போது வேற நாட்டு ராணுவத்திடம் சிக்கி சாவறான் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு நீங்க ஏன் நிதி உதவி வழங்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் மட்டும் இல்லாம சராசரியான தமிழ்நாட்டு மக்கள் கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே கேள்வி எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அரசாங்கம் இன்னி வரைக்கும் செவிசாய்க்காத நிலையில தற்போது பொதுக்கூட்டத்தில் சீமான் மீனவர்கள் உயிர் பிழைக்க ஒரே விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே தன்னுடைய மீனவர்கள் அனைவருக்குமே ஒரு குண்டு போட கத்து கொடுத்துருவேன் அப்படின்னு உன்னை சுட வரா அப்படின்னா அந்த குண்டை தூக்கி அவன் மேல போடு, அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தைரியம் ஊட்டி மட்டும்தான் அவனுடைய உயிரை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்றது சீமான் தற்போது சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த பல முறை சீமான் சொல்லி இருந்தாலுமே ஒரு நேர்கோட்டோடையும் ஒரு பிளானோடையும் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மீனவர்களை பாதுகாக்கிற முயற்சியில அரசாங்கம் துளியும் ஆர்வம் காட்டாத நிலையில இந்த விஷயம் குறித்து சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண போற முதல் விஷயமே நெய்தல் படை அமைக்கிறனோ இல்லையோ ஒவ்வொரு மீனவர்களையுமே நெய்தல் படையாக மாத்துவேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு சீமான். இந்த ஒரு விஷயத்திற்கு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில இருந்த அனைத்து மக்களுமே தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கத்தி ஆரவாரம் செலுத்தி இருந்தது. இந்த விஷயத்தினால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஒரு கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போற நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு 10 லட்ச ரூபாய் தர்றதையும் அதுவே ஒரு மீனவன் இறந்து போயிட்டா ஒரு 10 பைசா கூட கொடுக்காம இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் குறித்து இந்த நாட்டு குடிமகனாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.